சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியில் கடந்து வரவும், தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலிருந்து தியானிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அப்ப கடந்த வாரத்துல நாம பார்த்தோம் ஆபிரகாமினுடைய அந்த முதற்கட்ட வாழ்க்கை அந்த முதலாம் உலகத்துக்கு எப்படியாய் அது பொருந்தி வருது அப்படிங்கிறத கூட சென்ற நாட்கள்ல நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம், ஆபிரகாம் எகிப்துல இருந்து கானான் வராரு. வந்த பின்னாடி ஒரு செல்வ சீமானா கூட அங்க மாறுறாரு. அவருக்கு மாத்திரமல்ல, லோத்துவுக்கும் கூட மிகுந்த செல்வங்கள் இருக்கு. அது நிமித்தம் லோத்தினுடைய வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் அங்க வந்துருச்சு அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தம் ஆபிரகாம் இப்ப லோத்துக்கிட்ட சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் எங்க போறியோ அங்க உன்னோட விருப்பப்படி போ அப்படின்னு. இது லோத்து செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. அவர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, என்ன ஆபிரகாம் இப்படி சொல்றீங்க, என்ன போ சொல்றீங்களே, நீங்க நானும் எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம், இப்ப திடீர்னு என்ன போக சொன்னா அது எப்படி? வேலைக்காரங்களுக்கு தான் பிரச்சனை, நமக்குள்ள பிரச்சனையெல்லாம் வேணாம், நம்ம சகோதரர். ஆபிரகாம் சொன்னதை இவர் சொல்லியிருக்கலாம், நாம சகோதரர், அதனால என்ன பண்ணலாம்னா நீங்க சொல்லுங்க. ஒரு சமயம் இடம் பாரமா இருக்கலாம், இடம் நமக்கு வசதி பத்தாம இருக்கலாம், நீங்க முடிவெடுங்க ஆபிரகாம், நான் எங்க போகணும் நீங்க சொல்லுங்க, அந்த வழியை காமிங்க, அப்ப நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பாரு? சும்மா ஒரு கெஸ்ஸிங் தானே, என்ன பண்ணிருப்பாரு? கூடவே வச்சிருந்திருப்பாரு. இல்ல, கண்டிப்பா பிரிஞ்சு போகணும், ஏன்னா பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆகி போச்சு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பாரு? நல்ல இடத்துக்கு அனுப்பிச்சிருப்பாரு. வேற என்ன பண்ணிருக்கலாம் தெரியல, நமக்கும் சரியா தெரியல, ஏன்னா அது நடக்காத ஒண்ணு பத்தி தான் நம்ம கேட்கிறோம். என்ன பண்ணிருப்பாரு ஆபிரகாம்? ஒரு சமயம் லோத்து இப்படி கேட்டிருந்தா ஆபிரகாம் என்ன செஞ்சிருப்பாரு? என்ன பண்ணிருப்பாருன்னா ஜெபம் பண்ணிருப்பாரு. ஆண்டவரே, இப்ப எனக்கும் லோத்துக்கும் இடம் போதல ஆண்டவரே, நாங்க என்ன பண்ணலாம், எந்த பக்கம் நான் லோத்த அனுப்பணும், எந்த பக்கம் நான் போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு? ஜெபம் பண்ணிருப்பாரு. அப்ப ஜெபம் பண்ணி லோத்துக்கு சொல்லியிருப்பாரு. அது லோத்துக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆனா இப்பதான் நம்ம பார்க்கிறோம், ஒரு லோத்து அங்க தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கிறார். அதாவது ஆபிரகாம் சொன்னது என்னமோ உண்மை, அப்பதான் அவருடைய இருதயத்தின் வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா அங்க வெளிப்படுது அப்படின்னு கூட பார்க்கிறோம். அது வரைக்கும் இருதயத்துக்குள்ள இருந்த லோத்துக்குள்ள இருந்த அந்த கண்களின் இச்சை, அந்த ஒரு பெரிய ஆள் ஆகணுங்கிற எண்ணம், அதெல்லாம் அது வரைக்கும் வெளிப்படவே இல்லை. இப்பதான் அவருக்கு ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல லோத்து அங்க என்ன ஆயிட்டாருன்னா தோத்துட்டாரு அப்படின்னு கூட பார்க்கிறோம். இந்த டெஸ்ட் வச்ச உடனே அவரே என்ன பண்றாருன்னா இடத்த என்ன பண்றாருங்க, அவரே தேர்ந்தெடுக்கிறாரு, அவரே ஒரு முடிவு பண்றாரு, அவரே போறாரு. போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா தேவ ஐக்கியம், தேவ மனுஷனோட இருந்த ஐக்கியம் முதலாவது போச்சு. அடுத்து அது என்ன பண்ணிருச்சுன்னா தேவ ஐக்கியம் அவரை விட்டு போயிடுச்சு. ஆபிரகாமோட இருந்திருந்தா கொஞ்சம் தேவனை விட்டு அப்படி இப்படி போனா கூட ஆபிரகாம் தொழுது கொள்கிறத ஆபிரகாம பார்த்து இவர் என்ன இருப்பாரு, இன்னும் தேவனோட நெருங்கி இருந்திருப்பாரு. தேவ மனுஷனுடைய ஐக்கியம் முதலாவது கட்டாச்சு. அடுத்து தேவனுடைய ஐக்கியம் கட்டாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கண்களின் இச்சை உள்ள வந்தாச்சு. அதனாலதான் அங்க வசனம் எப்படி போட்டிருக்கு, கண்டு, இல்லைங்களா? அப்படித்தானே போட்டிருக்கு. பார்க்கலாமா? ஆதியாகமம் 13 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். பாத்தீங்களா? பார்த்தான், கண்டான். கண்களின் இச்சை அங்க வந்துடுச்சு. சோதோமுக்கு நேரா கூடாரம் போட்டவரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, பட்டணத்துல குடியிருந்தவரு, பட்டணங்கள்ல குடியிருக்க ஆரம்பிச்சாரு. சோதோமுக்கு நேரா கூடாரம் போட்டவரு சோதோமுக்குள்ளேயே போயிட்டாரு. அடுத்து இனி பின்வரும் இதுல நம்ம பார்க்க போறோம், அவர் அந்த சோதம் குமர பட்டணத்துக்கு மூப்பராகவே ஆயிடுறாரு. சரிங்களா? ஏன்னா அவங்கதான் அந்த வாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்களாம். அது அந்த மூப்பர்களுடைய ஒரு தன்மை, தகுதி அப்படின்னு கூட சொல்றாங்க. அங்க அவர் என்ன ஆயிட்டாருன்னா அந்த இடத்துக்கே என்ன ஆயிட்டாருன்னா ஒரு மூப்பர், அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா நாட்டாமன்னு சொன்னாங்களா அந்த, ஏன்னா மூப்பர்னு சொன்னா இவர் என்ன சபையில் இருக்கிற சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம உலக பிரகாரமாவே சொல்லலாம். அந்த ஏரியாவுக்கு இவர் என்ன ஆயிட்டாருன்னா நாட்டாமே ஆயிட்டார். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு தேவ மனிதர்களுடைய ஐக்கியம், தேவ ஐக்கியம் ஒருத்தருக்குள்ள குறையும் போது அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொண்டு வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையில எதை இழந்தாலும் சரி, நம்ம
சகோதரர்கள் ஐக்கியம், அதாவது தேவ மனிதர்களுடைய ஐக்கியத்தை நம்ம இழந்துடக்கூடாது, தேவனுடைய ஐக்கியத்தை இழந்துடவே கூடாது. இந்த உலகத்துல எதை வேணாலும் நஷ்டப்படலாம். அது மாதிரி நிறைய பேர் தேவனுக்காக எல்லாத்தையும் இழந்தவங்க லிஸ்ட் தான் வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு ராஜ்யத்துல நம்மளுடைய காரியங்கள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கணும்னா நம்ம தேவனுக்காக என்னத்தை இழந்திருக்கிறோம், இது வரைக்கும் உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கிறோம். நம்ம இருதயம் இன்னும் எதையாவது பெறணுங்கிற ஆவல்ல இருந்துட்டு இருக்குதா, இல்ல தேவனுக்காக இதையெல்லாம் நான் இழந்திருக்கிறேன் அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாறா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்னா யோசிச்சு பார்க்கணும். நான் சத்தியத்துக்காக பிரதர் இதையெல்லாம் இழந்திருக்கேன். பவுல கேட்ட சொல்லுவார், கர்த்தருக்காக சத்தியத்துக்காக எல்லாத்தையும் இழந்தேன், எல்லாம் எனக்கு ஓடுற ஓட்டத்துக்கு அதெல்லாம் எனக்கு என்னவா இருக்கு, தடையாய் இருக்குது. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பூமிக்குரியவைகளை அல்ல அதிலும் மேலானவைகளை என்ன பண்ணாங்க, விரும்பினார்கள். அப்ப நம்மளை மோசையை குறிச்சு பார்க்கும்போது எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கிலும் அவருக்கு எது மேன்மையா இருந்துச்சு, தேவ பிள்ளைகளோட துன்பங்கள் அனுபவிக்கிறது அவருக்கு மேன்மையா இருந்துச்சு. எபிரேயர் 11:24 வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை, ரெண்டு காரியம் அங்க மோசே முன்னாடி இருந்துச்சு. எகிப்தின் பொக்கிஷம் உனக்கு வேணுமா மோசே, தேவனுடைய ஜனங்களோட துன்பம் அனுபவிக்கிறியா, எதை நீதான் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த காலத்துல இருந்து செலக்ஷன் தான் எதை, அதாவது நம்ம தான் அதை என்ன பண்ணிக்கணும்னா செலக்ட் பண்ணிக்கணும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமா ஜீவ விருட்சமா செலக்ட் பண்ணிக்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நன்மை தீமை ரெண்டையுமே தேவன் முன்னாடி வச்சு நீ உனக்கு எது தேவையோ அதை நீ செலக்ட் பண்ணிக்க. அப்படிதான் தேவன் வச்சுட்டார், நம்மளுடைய சுயாதீனத்துல தலையிடல. அதே போல அங்க மோசைக்கும் என்ன வந்துச்சுன்னா ரெண்டு காரியம் முன்வைக்கப்பட்டுச்சு. ஒண்ணு எகிப்துல இருக்கிற பொக்கிஷம், இன்னொன்னு தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறது. இது ரெண்டு விஷயத்துல மோசை எதை தேர்ந்தெடுத்தாரு பாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இப்ப இருக்கிற பலன் எல்லாம் அனித்தியம், இனி வர பலன் தான் நித்தியம். அதனால இனி வரும் பலன் மேல் நோக்கம் வச்சு எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்றெண்ணினான். அப்ப பார்க்கும்போது கண்ணுல பார்க்கல இன்னும் அந்த பாக்கியத்தை, இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கல. ஆனா கண்ணுக்கு தெரிகிற அந்த காரியங்களை ஒதுக்கிட்டு கண்ணுக்கு தெரியாமல் தேவன் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர் தெரிந்தெடுத்தார். அவ பார்க்கும்போது இங்க லோத்தினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. தேவ மனுஷனோட இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு, தேவ சந்ததியோட இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய இருதயத்தை உலகத்தின் பேர்ல வச்சுட்டாரு. அதனால அங்க வந்துருச்சு மிகப்பெரிய நஷ்டம். அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளான நாம, அதாவது அந்த ஒரு திருப்தி மனப்பான்மையோட இருக்கிறோமா, திருப்தி இன்மைக்குள்ள இருக்கோமா? ஏன்னா பட்டணங்களில் வாசம் பண்ணினான் அப்படிங்கும் போது அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா தேவ ஐக்கியம் குறையும் போது திருப்தி இன்மை வந்துடுச்சு. இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா பரவாயில்ல, இதை விட கொஞ்சம் மேன்மையா இருந்தா பரவாயில்ல, இந்த ஊரை விட இன்னும் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஒரு சமயம் இப்படி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பட்டணத்துல போய் குடியிருந்திருப்பாரு, அந்த பட்டணத்துல ஒரு 2 ரூம் உள்ள வீடு கிடைச்சிருக்கும்னு வச்சுக்குவோம். என்ன இது 2 ரூம் பத்தலையே, நமக்கு தான் கொஞ்சம் வசதி இருக்கு, ஒரு 3 ரூம் இருந்தா நல்லா இருக்குமோ, அடுத்த பட்டணத்துக்கு போயிருக்கலாம். அதுக்கு அடுத்த ஏன் பிரதர் அப்படின்னா கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்கிறது தப்பா பிரதர் அப்படின்னா தப்பு இல்லைங்க. இருக்கிற நிலைமையில திருப்தி இல்லை அப்படின்னா எந்த நிலைமைக்கு போனாலும் திருப்தி வரவே வராது. அப்ப இருக்கிறதுல திருப்தியா இருப்போம். தேவன் அதிகமா கொடுத்தாருன்னா அதுலயும் கூட என்ன பண்ணுவோம், திருப்தியா இருந்து பழகிக்குவோம். இப்ப இருக்கிறதுல எனக்கு திருப்தியே கிடையாது, இனி வந்தா தான் திருப்தி. ஆவிக்குரிய ஜீவிதத்துல சொல்ல, மத்த உலக பிரகாரமான காரியத்தை சொல்ல, ஆவிக்குரிய ஜீவிதத்துல நமக்கு என்ன வந்துடவே கூடாது, திருப்தி வந்துடவே கூடாது. ஐயோ இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்கணும், இன்னும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், இன்னும் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும், இன்னும் ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும், இன்னும் இன்னும் இன்னும். அதுல திருப்தி வந்துருச்சுன்னா மோசம், முடிஞ்சு போயிடுவோம். சரிங்களா? அதுல திருப்தி வரக்கூடாது. ஆனா உலக பிரகாரமான காரியங்கள்ல போதும் என்கிற மனது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். யாருக்கு அந்த போதும் என்கிற மனது வரும் அப்படின்னா, யார் ஒருத்தர் தேவனோட நெருங்கி இருக்காங்களோ, யார் ஒருத்தர் தேவனையே சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த போதும் என்கிற மனசு கண்டிப்பா இருக்கும். அப்ப இது இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இப்ப லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. ஆபிரகாம் லோத்து பிரிஞ்சுட்டாங்க. லோத்து சோதம் கொமரா பட்டணத்துக்கு போயிட்டாரு. அங்க ஒரு 4 ராஜாக்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம பார்த்தோம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சம்பவம் 2ஆம் உலகத்துல நடந்த காரியங்களுக்கு அது நிழலா இருக்கு. என்ன 2ஆம் உலகத்துல நடந்துச்சு?
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜல பிரளயத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் அதுதான் அங்க ஒரு நிழலா இருக்கு. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, நோவாவுடைய மகன்கள் சேம், காம், யாபேத், இவங்க மூலமா சந்ததி பெருகுது. அடுத்து என்ன ஆகுறாங்கன்னா, ஆபிரகாம் வராரு சேமுடைய சந்ததியில, அப்புறம் ஈசாக்கு வராரு, அப்புறம் யாக்கோபு வராரு. யாக்கோபுடைய இன்னொரு பேர் என்னங்க, இஸ்ரேல். அப்ப இந்த இஸ்ரேலுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இஸ்ரேல் புத்திரர். இவங்க இருந்த இடத்துக்கு பேர் தான் இஸ்ரேல் தேசம். இப்படி இருந்த இந்த யாக்கோபு வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எகிப்து தேசம் போயிட்டாங்க. சுமார் ஒரு 430 வருஷம் எகிப்துல இருந்து திரும்பி வராங்க. தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ண கானான் தேசத்தை கொடுக்கிறாரு. ஆனா அங்கு வந்துட்ட இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் எதை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல சொன்னாரோ அதையெல்லாம் என்ன பண்ணாங்க, செய்ய ஆரம்பிச்சாங்க. தேவன் பாபிலோன் ராஜானால அவங்கள ஃபர்ஸ்ட் அசிரியா ராஜானால 10 கோத்திரத்தையும், மீதி பாபிலோன் ராஜாவானா யூதா கோத்திரத்தையும் சிறைக்கு என்ன பண்றாருன்னா அடிமைகளா ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு கூட பார்க்கிறோம். 70 வருஷம் கழிச்சு அவங்க திரும்பி வந்தாலும் புறஜாதிகள் ராஜாக்களுடைய கைகளிலேயே தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் புறஜாதி ராஜாக்கள் கைகள்ல இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கிமு 606 இருந்து கிபி 1914 வரைக்கும் கிட்டத்தட்ட 2520 வருஷங்கள் அவங்க புறஜாதிகளுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. இதுதான் நம்ம பார்க்கிறோம் இந்த யூத யுகத்துல நடந்த விஷயம். சரிங்களா? இதுக்குள்ளதான் இதுக்கு அடுத்த சுவிசேஷ யுகம் வருது, அதுல சபை கூட உருவாகுது. ஆனா சபையை குறிச்சு இப்ப நம்ம பாக்குறது இல்ல. இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் பார்க்கும்போது இதுதான் நோவாவுல ஆரம்பிச்சு இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளா இருந்த காலம் வரைக்கும் உள்ள பகுதி தான் இந்த 2ஆம் உலகம். 3ஆம் உலகத்துல என்ன ஆகுது, கிறிஸ்தனுடைய 2ஆம் வருகை வந்துருது. இஸ்ரேல் ஜனங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்ப இதை நம்ம இந்த 2ஆம் உலகத்துல இருந்த விஷயத்த இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை எப்படி நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்ப ஆபிரகாம் திரும்ப கானானுக்குள்ள வந்தது. ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் அங்க வந்தது. அடுத்த ஆரம்பத்துல ஒன்னா இருந்த ஆபிரகாம் லோத்து இப்ப என்ன ஆகுறாங்கன்னா பிரச்சனையினால பிரியிறாங்க. ஆபிரகாம் லோத்தோட விருப்பப்படி அங்க விட்டுட்டாரு. லோத்து தன்னுடைய சொந்த வழி அங்க தெரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், லோத்து ஆபிரகாம் பிரிஞ்ச பின்னாடி தேவன் ஆபிரகாமா அங்க ஆசீர்வதிக்கிறாரு. லோத்துக்கு போன இடத்துல பிரச்சனை 4 ராஜாக்கள் மூலமாக. எல்லாம் இருக்கீங்களா? இப்ப இதை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி இதை 2ஆம் உலகத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா பொருத்தி பார்க்க போறோம். அப்ப முதலாவது நம்ம வாசிடலாம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். இப்ப மறுபடியும் என்ன ஆகுறாங்கன்னா ஆபிரகாம் திரும்ப கானான் தேசம் திரும்பி வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இது எதை அடையாளப்படுத்துறதுன்னா, ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் நோவா அவருடைய குமாரர்கள் மூலமா மீண்டுமா என்ன நடக்குதுன்னா மனுக்குலம் பரம்ப ஆரம்பிக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் யார் யார் கூட வந்தாலும் பார்க்கும்போது சாரால் கூட வந்தாங்க, லோத்து கூட வந்தாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா தேவன் வச்சிருக்கிற அந்த உடன்படிக்கை. சாரால் அதாவது ஒரு மிகப்பெரிய சந்ததி இந்த பூமிக்கு வரப்போகுது, அது என் குமாரனுடைய சந்ததி. கிறிஸ்து வரப்போறாரு, அதுக்கப்புறம் கிறிஸ்துவனுடைய சந்ததி இந்த பூமிக்கு வரப்போகுது. அதான் சாரால் உடன்படிக்கை. ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? சரி, நல்லாவே இருக்கேன். இப்ப அந்த ஒரு வாக்குத்தத்தம் தேவனுடைய மனசுல இருந்துட்டு இருக்குது. அடுத்து லோத்து யாருக்கு அடையாளம்னு பார்த்தோம், அது போன வாரமே விட்டுட்டோமே. முழு மனுக்குலத்துக்கு அடையாளம். அப்ப இந்த முழு மனுக்குலம் மறுபடியும் நோவா மூலமா என்ன ஆகுறாங்கன்னா பரம்ப ஆரம்பிக்கிறது தான் அது அங்க அடையாளப்படுத்துது அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்தின் வேலைக்காரருக்கும் இடையில பிரச்சனை வருது. 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்ப ஆபிரகாம் தேவனுக்கு அடையாளம், லோத்து முழு மனுக்குலத்துக்கு அடையாளம். அப்ப இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவு அங்க என்ன ஆகுதுன்னா நோவா காலத்துல எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வர வர என்ன ஆகுதுன்னா மனுஷருக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு நிலைகள் அங்க குறைய ஆரம்பிக்கிறது தான் அதை அடையாளப்படுத்துது. ஆரம்பத்துல ஆபிரகாம் லோத்து நல்ல உறவுக்குள்ள இருந்தாங்க. அப்ப முற்பிதாக்கள் காலத்துல கொஞ்சம் ஜனங்கள், அவங்க வாழ்ந்த காலத்துல இருந்த ஜனங்கள் கொஞ்சம் தேவனோட என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஐக்கியம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா முற்பிதாக்களுக்கு பின்னாடி தேவன் பாவத்தை வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணங்கள் மூலமெல்லாம் தெரிஞ்சா கூட இஸ்ரேல் ஜனங்கள்னால என்ன பண்ண முடியலன்னா அந்த பாவத்தை விட முடியல. அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி அங்க நடக்க முடியல. உறவு என்ன ஆகுது, துண்டிக்கப்படுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். எப்படி லோத்து தன்னுடைய சொந்த வழியை தேர்ந்தெடுத்தாரோ அதே போல ஜனங்களும் கூட என்ன பண்ணாங்கன்னா சொந்த தங்களுடைய எண்ணத்தின்படி நடக்க அங்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப ஆபிரகாமுடைய ஊழியக்காருக்கும் லோத்தினுடைய ஊழியக்காருக்கும் அங்க பிரச்சனைகள் வந்தது எதை குறிக்குதுன்னா, மனுக்குலம் தேவனுடைய வழியில நடக்க முடியாம போராடுறாங்க. எப்படி லோத்தினுடைய ஊழியக்காரும் ஆபிரகாமுடைய ஊழியக்காரும் போராடுனாங்களோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர், அது போல முழு மனுக்குலமும் தேவனுடைய வழியில் நடக்க முடியாம போராட ஆரம்பிச்சாங்க. எப்படி போராடுனாங்க? ரோமர் 7 அதிகாரம் 14வது வசனம். அந்த முழு மனுக்குலத்துல நம்ம விசேஷமா இஸ்ரேல் ஜனங்களை கூட இதுல மையப்படுத்தி பார்க்கலாம். வாசிங்க, ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. தான் செய்யறது தனக்கே விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அதான் போராட்டம். அதாவது நல்லது நடக்கணும், நல்ல விதமா பேசணும், பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நல்ல வழியில நடக்கணும், தேவனுடைய அந்த 10 கற்பனைகளின்படி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் முடியல. அப்ப என்னன்னா ஒரு போராட்டம் அங்க வந்துடுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த போராட்டம் என்னத்தை கொண்டு வந்துச்சுன்னா, ஆபிரகாம் லோத்தினுடைய விருப்பப்படி அங்க விட்டுட்டார். நீங்க முடிவு பண்ணுங்க, எப்படி போகணும்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டது போல நம்ம வாசிடலாம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 8-9 வரைக்கும். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப இதே போல என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஆபிரகாம் எப்படி லோத்தை அவருடைய விருப்பத்துக்கு விட்டாரோ அதே போல தேவனும் கூட என்ன பண்றதுன்னா மனுஷரோட போராடுறது இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு அங்க விட்டுட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ரோமர் 3 அதிகாரம் 10 வாசிங்க. அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். அப்ப இந்த முழு மனுக்குலமும் அங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தங்களுடைய சொந்த வழிகளை அங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேவனும் கூட என்ன பண்ணிட்டாருன்னா கசப்பான அனுபவங்கள், தீமையின் அனுபவங்கள் வாங்குறதுக்கு அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரமல்ல முழு மனுக்குலத்தையும் அங்க விட்டுட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். லோத்து எப்படி தன்னுடைய சொந்த வழி அங்க தெரிஞ்சுக்கிட்டாரோ 13:10 வாச்சிருங்க ஆதியாகமம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. இப்படி எப்படி லோத்து தன்னுடைய ஒரு சுய விருப்பத்தின்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டாரோ அதே போல இந்த முழு மனுக்குலமும் தங்களுக்கு எது நலமோ அதை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா தேர்ந்தெடுத்து கொண்டாங்கன்னு கூட பார்க்கிறோம். ரோமர் 1 அதிகாரம் 21 இருந்து. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். பாருங்க, அங்க லோத்துக்கு தேவனையும் தெரியும், ஆபிரகாமையும் தெரியும். ஆனாலும் இப்ப அவருடைய சொந்த வழிமுறைகளின்படி நடக்க ஆரம்பிச்சதா. அது போல முழு மனுக்குலமும் கூட ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். அப்ப அங்க ஆபிரகாம் லோத்துக்கு அவருடைய விருப்பப்படி அங்க ஒப்பு கொடுத்துட்டாரு. அதே போல இந்த முழு மனுக்குலத்தையும் தேவன் கூட அங்க என்ன பண்ணிட்டாருன்னா விட்டுட்டாரு அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப லோத்து எதை தேர்ந்தெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோதோம் பட்டணத்தை அங்க தான் இருக்கிற இடமா தேர்ந்தெடுத்துட்டாரு. அப்ப சோதோம் எதை அடையாளப்படுத்துதுன்னா பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்படிதான் ஜனங்களும் கூட இந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன நடந்துச்சு? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சாரு. 13:11 வாசிங்க ஆதியாகமம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கு பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அதிலே 14 வாசிங்க.
லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து. போதும். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது, அப்ப லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சிட்டாரு. இந்த முழு மனுக்குலமும் கூட என்ன ஆயிடுச்சுன்னா தேவ உறவை விட்டு அங்க பிரிஞ்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா விசேஷமா ஆபிரகாம அங்க ஆசீர்வதிக்கிறார். 13, 14. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். அப்ப இங்க ஆபிரகாம் தேவனுக்கு அடையாளம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப யார் ஆசீர்வதிக்கப்படுறா? ஆபிரகாமே ஆசீர்வதிக்கப்படுறாரு. இதை எப்படி சொல்றது அப்படின்னா, அது தேவனுக்குள்ள இருந்துட்ட அந்த ஆசீர்வாத திட்டங்கள், இந்த முழு உலகத்துக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாத திட்டங்கள் அவர் மனசுல இருந்ததை தான் இங்க அதை நம்ம பொருளா எடுத்துக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். என்ன இந்த முழு மனுக்குலத்தை குறிச்சு, இந்த பூமியை குறிச்சு தேவனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் ஏசாயா 45 அதிகாரம் 18வது வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல். பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல். பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. பூமியை தேவன் எதுக்கு சிருஷ்டிக்கல? வெறுமையா இருக்க சிருஷ்டிக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம சபைகள்ல கேட்டோம்னா பாருங்க, நல்லது செய்யறவங்க எல்லாம் எங்க போயிடுவாங்க? அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டவங்க எல்லாம் எங்க போயிடுவாங்க? பரலோகத்துக்கு போயிடுவாங்க. கெட்டது செய்யறவங்க எல்லாம் எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்ப பூமியில யார் இருப்பா? பூமி வெறுமையா இருக்குமா? இல்லைங்களா? ஆனா இங்க வசனம் சொல்லுது, பூமியை வெறுமையா இருக்க அவர் என்ன பண்ணல? சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இதுதான் தேவனுடைய அந்த தெய்வீக திட்டம். அந்த பூமியில என்னைக்கும் மனுக்குள்ள என்னாகும் இருந்துட்டு இருக்கும். அவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சவங்களா, அந்த நித்திய ஜீவனை பெற்றவங்களா. அதனாலதான் இங்க ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது ஆசீர்வாதம், இந்த பூமியை உன் சந்ததிக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. பாத்தீங்களா? அதை எப்படி சொல்றாரு? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து அப்படிங்கும் போது இந்த ஆபிரகாமினுடைய சந்ததி என்றென்றைக்கும் என்ன பண்ணுங்க? இந்த பூமியில இருக்கும். இதுதான் தேவன் மனசுல இருந்துட்டு அந்த ஒரு திட்டம். இதுதான் ஆபிரகாமுக்கு என்ன பண்றாருன்னா அங்க ஆசீர்வாதமா கொடுக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப லோத்து யாருக்கு அடையாளம்? முழு மனுக்குலத்துக்கு அடையாளம். இப்ப லோத்துக்கு 4 ராஜாக்கள்னால பிரச்சனை. நீங்க எதுக்கு சொல்லுங்க, என்ன இதனுடைய பொருளா இருக்கு? பரவாயில்லையே, என்னமோ சொல்ல வரீங்க, எல்லாரும் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னது? அடேங்கப்பா, பரவாயில்ல. இதுதான். அப்ப நம்ம பார்க்கும்போது 4 ராஜாக்கள்னால இந்த முழு மனுக்குலமும் துன்பப்படுறாங்க. அப்படிங்கும்போது இந்த 4 அமைப்புகள், இன்னும் வேற ஒரு வகையும் சொல்லலாம். வேற என்ன? இன்னொரு 4 இருக்கு. என்னதுங்க? நான் ஒண்ணு சொன்னேன்னா நீங்க சொல்லுங்க. அது 3 தானே. உலகம், மாம்சம், பிசாசு. இன்னும் ஒரு 4 இந்த முழு மனுக்குலமும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிதான் சொல்லணும். எதுனால? ஒரு 4 இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா மீதி 3 நீங்க சொல்லிருங்க. ஒண்ணு பாபிலோன், அப்புறம் மேதோ பெர்சியா, அப்புறம் கிரேக்கு, அப்புறம் ரோம். இந்த 4 ராஜ்யங்களும், அங்க ராஜாக்கள் தானே பாக்குறோம், 4 ராஜ்யங்களும் இஸ்ரேலை மட்டும் இல்ல முழு மனுக்குலத்தையும் ஆண்டு கொண்டாங்க. அப்படிங்கறதுதான் இந்த 4 ராஜாக்கள்னால அங்க பிரச்சனை. எத்தனை வருஷம் அப்படிங்கும் போது 7 × 360 2520. அதாவது கிமு 606ல இருந்து 1914 வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஏன்னா இது நம்ம இதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் ஜனங்கள் முழுமையா என்ன ஆகுறாங்கன்னா, அதாவது முழு மனுக்குலத்துலதான் இஸ்ரேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம இதை பாக்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எகிப்துல எல்லாம் இருந்தாங்க, நீங்க குழப்பிக்க கூடாது. அப்ப பார்க்கும்போது முழு மனுக்குலம், இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, முழு மனுக்குலம் யாருக்கு கீழே வந்துட்டாங்க? இந்த 4 உலக ராஜ்யங்களுக்கு கீழாக வந்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம பார்த்துட்ட இந்த 14ஆம் அதிகாரத்துல எது வரைக்கும் 12 வரைக்கும் உள்ள காரியங்கள். சரிங்களா? இப்ப அடுத்து 14 வரைக்கும் உள்ள காரியங்கள். சரிங்களா? இப்ப நம்ம சரி 13ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ல இருக்கு. தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். இப்ப லோத்தை சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆச்சுங்களா? இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஏதாவது மறுபடியும் ஒரு தடவை சொல்லணுமா? சொல்லிடலாமா?
அதாவது எதுக்குன்னு சொன்னா, ஆபிரகாம் திரும்ப கானானுக்குள்ள வர்றது, லோத்து சாராலோட வர்றது, தேவன் அவருடைய அந்த திட்டத்தை மைண்ட்ல வச்சிருக்கிறாரு. அடுத்து முழு மனுக்குலம் நோவா சந்ததி மூலமா என்ன ஆகுறாங்கன்னா பரம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆபிரகாம் வேலைக்காருக்கும் லோத்தின் வேலைக்காருக்கும் இடையில பிரச்சனை வந்தது. தேவனுக்கும் முழு மனுக்குலத்துக்கும் இடையில இருந்த உறவுகள்ல அங்க பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஆபிரகாம் லோத்து நல்ல உறவுக்குள்ள இருந்தது எதை குறிக்குதுன்னா, ஆரம்பத்துல முற்பிதாக்களின் காலத்துல ஜனங்கள் தேவனோட என்ன, அன்னைக்கு இருந்த ஜனங்கள், முற்பிதாக்களோட இருந்த ஜனங்கள் தேவனோட அங்க ஐக்கியம் வச்சிருந்தாங்க. ஆபிரகாமுடைய ஊழியக்காருக்கும் லோத்தின் ஊழியக்காரும் போராடுறது முழு மனுக்குலம் தேவனுடைய வழிகளை நடக்க முடியாம போராடுறத குறிக்குது. ஆபிரகாம் லோத்து விருப்பப்படி விட்டுட்டாருங்கும் போது தேவன் முழு மனுக்குலத்தை அவங்க விருப்பப்படி என்ன பண்ணிட்டாருன்னா அங்க விட்டுட்டாரு. லோத்து சோதம் போனது முழு மனுக்குலம் பாவ நிறைஞ்ச உலகத்துக்குள்ள இருக்கிறத அங்க அடையாளப்படுத்துது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சது இந்த முழு மனுக்குலமும் தேவனுடைய உறவை விட்டு பிரிஞ்சிட்டதை குறிக்குது. இந்த நேரத்துல தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது இந்த முழு மனுக்குலத்துக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஒரு திட்டம், ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கக்கூடிய திட்டம் தேவனுடைய மனசுல அப்படியே தான் இருக்குது. அதை அவர் என்ன பண்ணல, அழிச்சர்ல மனசுக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த 4 ராஜாக்கள் மூலமா லோத்துக்கு வந்த பிரச்சனை இந்த முழு மனுக்குலத்தும் இந்த 4 அமைப்புகள் மூலமாவும் இந்த 4 ராஜ்யங்கள் மூலமாவும் அடிமைப்பட்டு இருந்ததை குறிக்குது. இந்த நேரத்துலதான் என்ன நடக்குது, வாசிங்க ஆதியாகமம் 14 அதிகாரம் 13 இருந்து. இப்ப லோத்து சிறைப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு செய்தி வருது. ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தார். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவின்றுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். போய் லோத்தை மீட்கிறார். எப்ப மீட்கிறாரு? அது சரி, எந்த நேரத்துல மீட்கிறாரு? ராக்காலத்துல மீட்கிறாரு. மீட்டுட்டு என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் மீட்டுட்டு வரும்போது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குது? அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இப்ப என்னன்னா, சோதோம் ராஜா எதுக்கால ஆபிரகாமுக்கு எதுக்கால வராரு? என்ன ஆளுங்கயா, 318 பேர் தான் வச்சிருக்கான், 4 ராஜாக்களையும் ஜெயிச்சுட்டானே, ரொம்ப பலசாலித்தான் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்றாருன்னா வரவேற்கிறதுக்கு முன்னால வராரு. ஆனா இடையில இன்னொரு சம்பவம் நடந்தது. சோதம் ராஜா வர்றாரு, அதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாரு, இன்னொருத்தர் உள்ள வந்துட்டார். அவர் யாருன்னு பார்க்கும்போது பாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. சோதமின் ராஜா வர்றாரு. ஏன்னா நான் ஆரம்பத்துல படிக்கும்போது ரெண்டையும் ஒன்னா போட்டு குழப்பி இருக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், சரிங்களா? ரெண்டு வேற வேற. இப்ப சோதம் ராஜா வர்றாரு, எதுக்கால வந்துட்டு இருக்காரு, அதுக்கு முன்னாடி யாரு கிராஸ் பண்ணிடுறா? இங்க மெல்கி சேதைக்கு என்ன பண்றாருன்னா ஆபிரகாமுக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்பம் திராட்சரசத்தை கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்குது. அதாவது மெல்கி சேதைக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு சில காரியங்கள் நடந்த உடனே இப்ப மெல்கி சேதைக்கு என்ன பண்ணிட்டாரு, அவர் போயிட்டார். அவர் போன பின்னாடி நடக்கிற சம்பவம் கீழே வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, இப்ப சோதோமின் ராஜா வந்தாரு. எதுக்கால? இப்ப ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஜனங்களை எனக்கு தாரும். நல்ல பயங்கரமான ஆளுங்களை வச்சிருக்க நீயே, அந்த ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். ஏன்னா எல்லாம் சம்பாரிச்சுட்டு தானே, எல்லாம் ஜெயிச்சு தானே கொண்டு வந்துட்டு இருக்காரு. பொருளை எல்லாம் நீ வச்சுக்க, நீ ஆளுங்களை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சோதோமின் ராஜா கேட்கிறாரு. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு
நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். எப்படி ஆபிரகாமுக்கு திடீர்னு இந்த மைண்ட் வந்துச்சு? இவர் போறாரு, ஜெயிக்கிறாரு, வராரு, சோதமின் ராஜா கேட்கிறாரு இந்த மாதிரி நீ கொடு அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஆள்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு யார் மேல சத்தியம் பண்றாரு? எல்லா வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இந்த நேரத்துல தேவனுடைய மைண்ட் எப்படி ஆபிரகாமுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கலாம். எப்பவுமே அவருக்கு இருந்திருக்கும் பிரதர், அப்படி கூட சொல்லலாம். ஆனா இந்த நேரத்துல விசேஷமா தேவனை பத்தி எதுக்கு ஆபிரகாம் இங்க பேசுறாரு? அப்படியெல்லாம் ஆள்லாம் தர முடியாதுப்பா, பொருள்லாம் நீ வேணா வச்சுக்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் போறேன் அப்படின்னு ஆபிரகாம் கிளம்பி இருக்கலாம். ஏன் இந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துறாரு அப்படின்னா, ஒரு சமயம் ஆபிரகாம் ஜெயிச்சு ஒரு பெருமை கூட அவருக்குள்ள வந்திருக்கலாம். பரவாயில்ல, 318 பேரை வச்சு ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு வரும்போது இடையில யாரு கிராஸ் ஆகுறா? மெல்கிசேதேக்கு ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை சொல்றாரு பாருங்க. என்ன காரியம் பண்ணீங்க ஆபிரகாம், பயங்கரமா ஜெயிச்சிட்டீங்க, சூப்பர், இப்படி எல்லாம் அவர் சொல்லல. என்னன்னு சொல்றாரு? அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து என்னன்னு சொல்றாரு? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. பாத்தீங்களா, அந்த வார்த்தையை அவர் அங்க சொல்லிட்டார். இது சாதாரண வெற்றி நீ பெறல. யாருனால வெற்றி பெற்ற? வானத்தையும் பூமியும் உடைய தேவனால நீ வெற்றி பெற்றிருக்கிற, அவருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படிங்கறத அங்க சொல்லிட்டு, அவர் மூலமா ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகட்டும் சொல்லிட்டு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உன் சத்துருக்களை யாரு ஒப்பு கொடுத்தா? தேவன் உன் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். உன் கையில ஒப்பு கொடுத்த. அப்ப இவருடைய மைண்ட் என்ன ஆயிடுச்சு? இது நம்மளுடைய சாமர்த்தியத்திலேயோ நம்முடைய பலத்திலேயோ இந்த வெற்றி பெறல, இதை நமக்கு கொடுத்தது யாரு? தேவன். இந்த எண்ணத்தை யாரு கொண்டு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள சின்ன சின்ன தவறுகள் வரும்போது தேவன் உடனே யார் மூலமாவது யாரையாவது கிராஸ் பண்ண வச்சு என்ன பண்ணிடுவாரு? வேண்டாம் தம்பி, வேண்டாம் மகளே, இது என்ன ஆகுது உனக்கு, இது என்னை விட்டு தூரம் கொண்டு போயிடும், ஜாக்கிரதையா இரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். அங்கங்க கிராஸ் பண்ணி தேவன் என்ன பண்ணிடுவார்னா அலர்ட் பண்ணிடுவார். இது மாதிரி பண்ணும்போது ஆபிரகாம் ஒரு சமயம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றது வந்து இந்த நேரத்துல சும்மா ஆண்டவரை எல்லாம் துதிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் முறைச்சிருந்தாருன்னா, அதோட ஆபிரகாமுடைய வரலாறு எதோட முடிஞ்சிருக்கும்? 14ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சிருக்கும். நமக்கு சொல்றதுக்கு அதுக்கப்புறம் அங்க ஒண்ணுமே இருந்திருக்காது. அப்ப பாருங்க, இந்த எச்சரிப்புகளை ஆசீர்வாதங்களா யாரு எடுத்துக்கிட்டா? ஆபிரகாம் எடுத்துக்கிட்டா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்கள்ல நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் ஒரு சமயம் சகோதரர்கள் மூலமா நமக்கு எச்சரிப்பா வரலாம், ஒரு சமயம் நம்ம தனிப்பட்ட முறையில படிக்கும் போது எச்சரிப்பா வரலாம், இல்ல வேற யாராவது பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்கும் போது நமக்கு எச்சரிப்பா கூட வரலாம். ரொம்ப கவனமா அந்த எச்சரிப்புகளுக்கு செவி கொடுத்துட்டோம்னா சோதோம் ராஜா போல வருகிற பாவங்கள், சோதோம் ராஜா போல வருகிற மீறுதல்கள், சோதோம் ராஜா போல வருகிற அக்கிரமங்கள்ல இருந்து நாம தப்பிச்சுக்க முடியும். இல்ல மெல்கிசேதேக்கு போன்ற தேவனுடைய வார்த்தைகளுக்கு கவனம் கொடுக்காம போனோம்னா சோதோமின் ராஜா போன்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது வந்துரும்? செவி கொடுக்க வேண்டி வந்துரும். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில மெல்கிசேதேக்கினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா, சோதோமின் ராஜாவுக்கு செவி கொடுக்கிறோமா அப்படிங்கறத ரொம்ப கவனமா நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். இப்ப ஆபிரகாம் ரொம்ப தெளிவா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த சோதனைய ஜெயிச்சிட்டாரு. அதாவது பொருள்கள் அப்படின்னாலே பொதுவா என்ன ஆகும், மனுஷனுக்கு அந்த மயக்கங்கள் வரும். நீங்க உலகத்துல எடுத்துக்கோங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எதுல பார்த்தாலும் பிரச்சனைகள். ஒருத்தருக்கு அரசியலை விட்டு இறங்க முடியல, ஒருத்தருக்கு அரசியலத்தை விட்டு கொடுக்க முடியல, ஒருத்தருக்கு அந்த வீடை கொடுக்க முடியல, இந்த தோட்டத்தை, இந்த மாதிரி எங்க நீங்க பிரச்சனைகள் எதுல பார்த்தாலும் அதனுடைய மையமா எது இருக்கும்? பணம், பண ஆசை, இதுதான் இருக்கும். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது ஆபிரகாம் இவ்வளவு பெரிய ஒரு இச்சை. நீங்க ஊழியர்களே எடுத்துக்கோங்களேன், எல்லாரும் எதைத்தான் டார்கெட் பண்ணி பேசுறாங்க? பணம் தான். இன்னைக்கு ஜனங்களை கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வரணும்னாலும் எதை வச்சு பேசினா தான் வருவாங்க? பணம் தான். இப்படி எல்லாத்துக்கும் மையப்பொருளா எது இருக்குதுன்னா அந்த பணம் தான். ஆனா இங்க ஆபிரகாம் அந்த பண ஆசை அவருக்கு சோதோமின் ராஜா மூலம் வரும்போது அதை அவர் ஈஸியா அங்க ஜெயிச்சிட்டாரு. காரணம் இடையில வந்த மெல்கிசேதேக்கினுடைய அந்த ஆசீர்வாதம். அதை கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன ஆயிட்டாருன்னா, ஒன்னும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான, பாருங்க அங்க மெல்கிசேதேக்கு என்ன வார்த்தையை யூஸ் பண்ணாரோ அதே வார்த்தையை தான் யார் யூஸ் பண்றா? அது நல்ல ஆழ பதிஞ்சிருச்சு ஆபிரகாம்.
அதனாலதான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. மறுபடியும் அதை வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அப்படின்னா கையை உயர்த்துகிறேன்னா அது என்னதுங்க அர்த்தம்? எதுக்கு கையை உயர்த்துகிறேன்னு சொல்லுவாங்க? சரண்டர். சரிங்களா? நம்ம கூட கை கடை ரெண்டையும் உயர்த்தோட இப்படி இப்படின்ட்டு உட்காந்துடுறது, அது எக்ஸசைஸ் இல்லைங்க. அதாவது ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து நம்மள மிரட்டுறாங்கன்னா சரணாகதிங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நான் சரணாகதி என்கிட்ட பாருங்க, அதுக்கு என்ன நிராயுத பாணி. சரிங்களா? நான் ஒண்ணுமே இல்லை, என்ன ஒப்படைக்கிறேன். இப்படித்தான் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்னா கையை மேல உயர்த்தி நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை அங்க தாழ்த்தி கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம், வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். அப்ப இதுதான் நம்ம இங்க பார்க்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த அடுத்த சம்பவம். இதை எதுக்கு நம்ம ஒப்புமைப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னா, மூன்றாம் உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை அங்க ஒப்புமைப்படுத்தி சொல்லலாம். அப்ப இதுல நம்ம பார்க்கிற விஷயங்கள், ராத்திரி நேரத்துல ஆபிரகாம் லோத்தை மீட்க புறப்பட்டாரே, அது எதை அடையாளப்படுத்துது? அடுத்து லோத்தை மீட்டுட்டாரே, அது எதை அடையாளப்படுத்துது? அடுத்து ஆபிரகாமோட போனாங்களே 318 பேர், அது யார அடையாளப்படுத்துறாங்க? ஏதோ 1,44,000 கூட நாங்க ஈஸியா சொல்லிடுவோம். நீங்க 318 சொல்றீங்களே பிரதர் அப்படிங்கிறீங்களா? 318 யார அடையாளப்படுத்துறாங்க? அதுல இன்னொருத்தர், முக்கியமான ஒருத்தர் ஆபிரகாமோட போனதா சகோதரர்கள் குறிப்பிடுறாங்க. அது யார் அப்படின்னா, யாரா இருக்கும்? ஆபிரகாமோட ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், ஆபிரகாம் கூடவே இருந்தவர், அவரும் கூட ஆபிரகாமோட இந்த யுத்தத்துக்கு போனாராம். யாராக இருக்கும்? பின்னாட்கள தான் அவர் பேர் வருது. எலியாசர். அவரும் கூட என்ன ஆயிருக்கிறாருன்னா இங்க ஆபிரகாமோட போயிருக்கிறாரு. அப்ப எலியாசர் அவர் யார் அடையாளப்படுத்துறார்? அவரோட சேர்த்து இந்த 318. எலியாசரனுடைய பேரினுடைய கூட்டுத்தொகை கூட எந்த வகையிலும் தெரியல, 318 அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த 318 அதுல விசேஷமா எலியாசர் யார அடையாளப்படுத்துறாங்க? அடுத்து இவங்க போய் அங்க யுத்தம் செஞ்சு யார மீட்டுட்டு வராங்க? லோத்தை மீட்டுட்டு வராங்களே, அது எதை அடையாளப்படுத்துது? அடுத்து சோதமின் ராஜாவை ஆபிரகாம் சந்திக்கிறாரே, இது எதை அடையாளப்படுத்துது? இடையில அப்புறம் யார் கிராஸ் ஆகுறா? மெல்கிசேதேக்கு இடையில கிராஸ் ஆகுறாரு, அது எதை அடையாளப்படுத்துது? அடுத்து மெல்கிசேதேக்கு கொண்டு வராரு அப்பம் திராட்சரசம், அது எதை அடையாளப்படுத்துது? அடுத்து சோதமின் ராஜா கேட்டதுக்கு நான் ஆளை எனக்கு கொடுத்துரு, பொருளை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் அதை என்ன பண்ணிடுறாரு? மறுத்துடுறாரு. இல்ல வேண்டாம், உன்னுடைய சகவாசம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நீ கொடுக்குற எதுவும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கறத பாத்திரலாங்களா, இல்ல அடுத்த வாரம் பாத்திரலாமா? அப்ப ஒரு சில காரியங்கள் நம்ம பாத்திரலாம். இப்ப ஆபிரகாம் லோத்தை மீட்க புறப்பட்டது. இப்ப நம்ம என்னன்னா மூன்றாவது உலகம் இல்லைங்களா? அப்ப மூன்றாவது உலகத்துல என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அதுக்கு பார்த்துட்டு இதை பார்த்தோம்னா தான் நமக்கு அது பொருத்தமா இருக்கும். அப்ப மூன்றாம் உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு அங்க அப்படின்னா, மூன்றாம் உலகம் ஸ்டார்ட் ஆன உடனே முக்கியமான ஒரு காரியம், மூன்றாம் உலகத்துல ஸ்டார்ட் ஆன முக்கியமான ஃபர்ஸ்ட் நடக்கிற காரியம் என்னங்க? கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை. அதான் முதல்ல நடக்கிற விஷயம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அடுத்து மகா உபத்திரவம். ஏன்னா இந்த 4 அமைப்புகளை என்ன பண்ணணும்? அழிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தேவன் கொண்டு வர்றது மகா உபத்திரவம். அடுத்து அந்த மகா உபத்திரவம் முடிஞ்ச உடனே கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? 1000 வருடம் அரசாட்சி செய்வாங்க. அடுத்து என்ன நடக்கும்? உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் முழு மனுக்குலமும் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வார்கள். அதை நம்ம எங்க பார்க்கிறோம்? தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். அப்ப இந்த முழு மனுக்குலமும் அந்த மரணத்துல இருந்து ரட்சிக்கப்படவும், அதாவது தூக்கி எடுக்கப்படுவாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். எல்லாருக்கும் சத்தியம் அன்னைக்கு போதிக்கப்படும். எல்லாரும் சத்தியத்தை குறித்த அறிவை என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது சத்திய தேவனை கூட என்ன பண்ணிடுவாங்க? இது வரைக்கும் அவங்க தேவனை அறிஞ்சிருந்தாங்க, ஆனா எந்த தேவனை அறியல? சத்திய தேவனை அறியல. சரிங்களா? அவங்களுக்கும் தேவன் இருக்கிறாரா? ஆமா, நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா சத்திய தேவனை அறியல. ஏன்னா அதெல்லாம் பொய் தேவர்கள். நம்மளுடைய தேவன் தான் உண்மை தேவன், அதான் சத்திய தேவன். அப்ப சத்திய தேவனை என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தியத்தை அவங்க அறிஞ்சிக்கும் போது சத்திய தேவனை கூட அறிஞ்சுக்குவாங்க. அப்ப தேவன் என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் இயேசு சபை மூலமா பூமியை மறுபடியும் முந்தின சீர்க்கு என்ன பண்ண போறாரு?
கொண்டு வர போறாரு. கொண்டு வந்த பின்னாடி என்ன நடக்கும்? நீங்கெல்லாம் ஃபாலோ அப்ப 2 தடவை 3 தடவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் ஒரு தடவை கேட்டதோட சரி. இந்த பூமியை முந்தின சீருக்கு கொண்டு வந்த உடனே என்ன பண்ணுவாருங்க? பிதாவாகிய தேவனுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு? ஒப்பு கொடுத்துருவாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22 இருந்தே வாசிருங்களேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. ஆமா, இதான் ரட்சிப்பு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். அது என்னது? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த எல்லாரும் அப்படிங்கிறது எல்லா ஜனங்களும், முழு மனுக்குலமும் என்ன ஆகுவாங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆயிடுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப இது ஏன் பிரதர் கிறிஸ்துவங்களை மட்டும் சொல்லலாமே? அந்த இதெல்லாம் கேள்வியெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டவங்களை மட்டும்தான். சரிங்களா? முழு மனுக்குலத்தையும் இல்ல அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வைங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல அப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லல அப்படிங்களா? இல்ல நீங்க அதை நிரூபிப்பீங்களா? எப்படி? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டவங்க மட்டும்தான் உயிர்ப்பிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிதான் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் தானே சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அவங்களுக்கு? சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லலாம், பரவாயில்ல. ஆதாமுக்குள் எல்லாரும் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அப்ப ஆதாமுக்குள்ள யார் யாரெல்லாம் மரிச்சாங்களோ அந்த எல்லாரும் யாருக்குள்ள உயிர்த்தல போடுவாங்க? கிறிஸ்துவுக்குள். அங்கேயும் எல்லாரும் இங்கேயும் எல்லாரும் தான். கிறிஸ்தவங்களை மட்டும் தனியா அங்க வசனம் என்ன பண்ணல, சொல்லல அப்படின்னு நீங்க விளக்கம் சொல்லிடலாம். சரிங்களா? ரைட். அப்புறம் அடுத்து உயிர்த்தெழுதல் நடக்க ஆரம்பிக்கும். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அது நமக்கு தெரியும். அந்த வரிசைகள், அந்த வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவாங்க. முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் கிறிஸ்து, அவருடையவர்கள் சபை, அப்புறம் அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்புறம் இந்த பூமியில முடிவு உண்டாகிற காரியங்கள் நடக்குது. என்ன முடிவு? அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அப்ப என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவாகிய தேவன் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்ப அந்த எல்லா சத்துருக்கள்னா எதுங்க? கடைசி சத்துரு மரணம், அதை நம்ம சொல்லிடுவோம், அது அங்கேயே இருக்கு. மீதி இருக்க சத்துருக்கள்லாம் யாரு? மாம்சமா? அப்ப மாம்சத்தையும் அழிச்சிட்டாருன்னா பூமியில யாரும் உயிரோடய இருக்க முடியாது இல்லைங்களா? வேற யாரா இருக்கும்? இந்த மாம்சத்துக்குள்ள உருவாகுகிற இச்சைகள் இல்லைங்களா? விபச்சாரம், வேசித்தனம், மோகம், துரியச்சை, இன்னும் நிறைய லிஸ்ட் போடுறாரு அப்போஸ்தலன் பவுல். கலாத்தியர்ல நீங்க பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை, பொருள் ஆசை, பெருமை, இது மாதிரி நிறைய சத்துருக்கள் இருக்குது. இந்த சத்துருக்கள் எல்லாத்தையும் கொண்டு கடைசியா இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது எதுங்க? அது பெருமை. இந்த இதுக்கெல்லாம் முடிவு உண்டாக்குறது மரணம். இதெல்லாம் ஒருத்தருக்குள்ள இருந்தா அவங்களுக்குள்ள அது என்னத்தை கொண்டு வரும்னா மரணத்தை கொண்டு வரும். அந்த மரணத்தை கடைசியா என்ன பண்றாருன்னா முடிவுக்கு கொண்டு வராரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். வாசிங்க சிஸ்டர். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கடைசி மரணத்தை அளிக்கிறாரு. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. எல்லாவற்றையும் ஆளுகை கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்தாலும் பிதாவாகிய தேவன் அதுக்கு மேலதான் இருக்கிறாரு. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு சகலத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் மேல தேவன் இருக்கும்படி குமாரன் என்ன பண்ணுவாரு? குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அவர் கையில ஒப்படைச்சிட்டு இவர் கீழ்பட்டு இருப்பார். அதான் நம்ம பார்க்கிறோம் இந்த 3வது உலகத்துல நடக்கிற காரியங்கள். அப்ப இதனுடைய பொருள், அந்த ராத்திரி நேரத்துல ஆபிரகாம் லோத்தை மீட்க புறப்பட்டது, லோத்தை மீட்டது, எலியாசரோட போய் அவங்கள மீட்டது, லோத்தை மீட்டுட்டு வர்றது, அடுத்து சோதமின் ராஜாவை சந்திக்கிறது, மெல்கிசேதேக் ஆசாரியரை சந்திக்கிறது, மெல்கிசேதேக் கொண்டு வந்த அப்பம் திராட்சரசம், அடுத்து சோதமின் ராஜா. அதாவது நான் பொருளை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லும் போது இவர் அதை மறுத்துட்டது எதை அடையாளப்படுத்துதுங்கிறது கர்த்தருக்கு சித்தமான என்ன பண்ணிடலாங்க அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராங்க.